அனைவருக்கும் வணக்கம். சுவையான பாசிப்பருப்பு அல்வா செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ 4 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்றேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கிறேன். நெய்யை ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நான் எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தனோ இப்போ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுணும். நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்த பிறகு வேக வச்சு எடுத்த பாசி பருப்பை இது கூட சேர்த்துக்கிறேன். பாசி பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, அடிப்பிடிக்காத அளவுக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கிறேன். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது நடுவில் நெய்யை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அல்வா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்த பிறகு வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆகிடுங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.